ஹாய் உங்க எல்லாருக்கும் வணக்கம். மனிஷ் ட்ரெண்ட்ஸ்லேருந்து நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாஃப்ட் சில்காலே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு saree தான். ரஃபாலாம் வந்து இருக்காது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னால் கம்மியான ப்ரைஸில் இருந்தால் வந்து குவாலிட்டி நல்லா இருக்காதோ அப்படின்னு தான் சொல்லி நினச்சிடாதீங்க. ஸோ ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதில் வந்து ஒரு சாரியாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் saree இதுதான். ஸோ ஒரு க்ரீன் கலர், பேரட் க்ரீன் கலர். ஸோ பேரட் க்ரீன் கலரில் அதோட முந்தான பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர். இதுதான் வந்து முந்தான. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக கிராண்ட் லுக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும், பயங்கர ஷைனிங்காக இருக்கும். இதை பார்க்கும்போது ப்ளவுஸுமே கான்ட்ராஸ்டில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஒரு ரிச் லுக்காக இருக்கும் அண்ட் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். இதோட அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஜரி வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது இந்த சாரியோட வியூ. ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெறும் 529 தான். சவுத் இந்தியாவுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் உண்டு. ஸோ இது ரொம்பவே ஒரு லவ்லியான கலெக்ஷன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம கலர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணலை. இது வந்து ஒரு செகண்ட் கலர் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு லாவெண்டர் கலர், பாடி ஃபுல்லாகவே வந்து லைட் லாவெண்டர் கலர் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ப்ளூ கலர், ப்ளூலே செட்டில்டான ஒரு ப்ளூ. ஸோ இதில் பாருங்கள் அவ்வளோ ஒரு டிசைன்ஸ் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரோஜா பூ போட்ட மாதிரியான வந்து டிசைன்ஸு. இதுவுமே வந்து சேம் மாடல் தான், பட் வந்து கலர் தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்குள்ளே பேப்பர் இருக்குது, அதனால கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் ரொம்பவுமே ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வெறும் 529 தான். ஸோ இதில் அடுத்த கலர் பார்க்கலாம். ஸோ இது வந்து பேட் கலர். ஸோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு பிங்க்கு, அதாவது ரொம்ப அடிக்கிற பிங்க்கு கிடையாது, பட் டார்க் பிங்க்கு தான். அதில் வந்து லைட் கலர், ரொம்பவே மைல்டாக பேபி பிங்க்கை விட லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிங்க்கில் வந்து இதுக்கு பார்டர் வந்திருக்கு. ஸோ இதே கலரில் தான் ப்ளவுஸும் வரும். ஸோ இதோட கேட்லாக் வந்து நான் காமிச்சிட்றேன். ஸோ இந்த சாரியோட கேட்லாக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு அழகான கலெக்ஷன் அண்ட் ரொம்பவுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஹோல்சேலர்கிட்ட, மேனுஃபேக்சர்கிட்ட நம்ம வாங்குறதுனால நமக்கு இந்த ப்ரைஸில் கிடச்சிருக்கு. இதே நீங்கள் இதை வந்து வெளியில் போய் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் சாரியாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 700க்கு மேலே தான் வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த ஒரு சாரீ வந்து கிடைக்கும்னு சொல்லணும். ஸோ இந்த பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இது கூட கொஞ்சம் லைட் கலர்னால வந்து மேபி இந்த வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல, பட் இங்கே இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே லவ்லியான அழகான கலர்ஸாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த சாரியில் நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் பாருங்கள், கோல்டன் கலர். ஸோ வெந்தய கலர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த வெந்தய கலர் தான், பட் கோல்டன் கலர் லுக் இருக்கும். செம்ம கலர் இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ராமர் பச்சை அந்த கலரில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸுமே இந்த கலரில் தான் வரும். ஸோ சேம் டிசைன் தான், பட் கலர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் முடிச்சா அந்த என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீர்த்தி மேம் சேனலுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ போனப்போ வந்து எந்த சாரீஸ் வந்து நல்லா போகுது, எந்த சாரீஸ் வந்து நல்லா சேல் ஆகலை அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு போனேன். ஸோ இந்த ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா மேமோட 2 லைவ்லையுமே வந்து ஃபுல் சோல்ட் ஆகிடுச்சு, கையில் இருந்தது எல்லாமே. இப்போது நான் வந்து மேனுஃபேக்சர் கிட்ட வாங்கியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 6 பீசஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த 6லையுமே வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீக் கேட்டுகிட்டே இருந்தாங்க லைவ் போனவங்களுக்கு ஒரு 2 பீஸ் வந்து நான் கொடுத்தாச்சு. இன்னும் என்கிட்ட வந்து கையில் ஒரு 4 பீசஸ் தான் இருக்குது. ஸோ இது முடிஞ்சோன்னே இனி அடுத்து பல்க் ஆர்டர் தான் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து ஒரு காட்டன் சாரீ தான், பட் ஆனால் இந்த காட்டன் சாரீ நீங்கள் கட்டினீங்கன்னா வந்து ரொம்பவே யூனிக்காக வந்து இருப்பீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எங்கேயாவது போனீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தா கூட ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க. ஸோ அது என்ன சரின்னு பாருங்கள்.
ஸோ ஒரு saree மட்டும் உங்களுக்காக இப்போ பிரிச்சிருக்கேன். மேமே வந்து ஆக்சுவலாக வந்து லைவ்ல காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு saree மட்டும் பிரித்து காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். இந்த சாரியை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது உங்களுக்கு டார்க் பர்பிள் கலர், பிங்க் கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு, அதாவது மாம்பழ கலர் ரொம்ப டார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர், திரும்ப வந்து மேலே ரிப்பீட்டாக வந்துருந்துச்சு இல்லையா, அந்த கலர்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகுங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டன் saree தான். பட் ஆனால் இதோட வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு குட்டி பார்டர், இங்கேயுமே குட்டியாக இருக்கும். அண்ட் பாடி ஃபுல்லாகவே வந்து இங்கெல்லாம் வந்து கோடு, இந்த இந்த பெருசாக வருது இல்லையா, இந்த ஒரு போர்ஷனில் மட்டும் செக்டு இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதோட டேசல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேசல்ஸ் இருக்குது. பட் வந்து அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். எல்லா சாரீலையுமே வந்து டசல்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த முந்தான ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு 4-5 மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு வந்து இந்த மாதிரி டசல்ஸ் வச்சுருப்பாங்க. வீடியோவில் பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி வரும்னா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் வந்து வருங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த saree ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த கலரில் வந்து ப்ளவுஸ் வரும். இதில் வந்து கோல்டன் ஜரி கிடையாது, பிரிண்டிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ வந்து இது வந்து ஒரு லவ்லியான கலெக்ஷன். 2 டைமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ 3rd டைம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ லைவ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் வீக்லேருந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து கொடுக்க முடியல. ஆக்சுவலாக வந்து அவங்க மேம் வியர் பண்ண அதே கலர் வேணும்னு சொன்னாங்க. பட் இந்த 6 பீசஸில் வந்து அந்த கலர் வந்து இல்லை, ஆக்சுவலாக கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மேனுஃபேக்சர்கிட்ட சொல்லி இருக்க எல்லா கலர்லையுமே வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் சொல்லவே இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 699 தான். சவுத் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கும் உண்டு. ஸோ இந்த ஒரு saree எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போ கலர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கலர். நான் இதை பிரிக்கலை, ஏன்னா அது ஒன்று ஓப்பன் பண்ணதுனால இதை நான் பிரிக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடும். இதில் வந்து என்னென்ன கலர் இருக்குது, ரெட்டு, பர்பிள், அதுக்கப்புறம் மாம்பழ கலர், இது வந்து இந்த டார்க் வெந்தய கலர் இருக்குல்ல அந்த கலர், அதுக்கப்புறம் திரும்ப கீழேயும் அதே மாதிரியே வந்து ரிப்பீட் ஆகிடும். ஸோ இந்த டர்சல்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த கலரில் தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ saree அந்த ரெட் கலரில் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்துடும். ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானே வந்து ஒரு saree இதில் எடுத்துக்கலான்னு தான் நினச்சிருக்கேன். ஸோ கஸ்டமருக்கு போக மீதி இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். இப்போ நான் காமிச்சேன்ல இதே கலரில் வந்து 2 பீஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கலர் இதுதாங்க. ஸோ பிளாக் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், ரெட் கலர் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாசி பயிறு பச்சை கலர் சொல்லுவோம்னா அந்த பச்சை கலர், இது வந்து டார்க் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, லைட்னு சொல்ல முடியாது, ஒரு செட்டலான ஒரு ஆரஞ்சு. இது வந்து பிளாக்கு, திரும்ப வந்து அதே கலர்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும் வித் டர்சல்ஸோட. இதுக்கு ப்ளவுஸ் வந்து ரெட் கலரில் வந்துடும். ஸோ வெறும் 699 தான். அண்ட் சவுத் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கூட. இன்னும் ஒரே ஒரு கலர் இருக்குது, லாஸ்ட் கலர். இதோட அவ்வளோதான் இந்த கலெக்ஷன். ஸோ இந்த ஒரு கலர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரௌன் கலர், இங்கே வந்து இது இந்த வாடாமல்லி சொல்லுவோம்ல பிங்க் கலர், டார்க் பிங்க்கு, பட் அடிக்கிற பிங்க் கிடையாது. இது வந்து அந்த பாசிப்பயிறு பச்சை கலர். இது வந்து இந்த மாம்பழம் இதையே வந்து டார்க் கலர், அதாவது எப்படி சொல்கிறது, மாம்பழம் வந்து ரொம்ப பழமான ஒரு டார்க் கலராக இருக்கும்ல அந்த இது, ப்ளஸ் ஆரஞ்சு மாதிரியும் தான் இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியாக தான் ஒரு காம்பினேஷன் இருக்குது.
அதாவது இந்த மாம்பழம் ரொம்ப பழமானா எப்படி இருக்கும், அண்ட் ஆரஞ்சுமே ரொம்ப டார்க் ஆரஞ்சு கிடையாது. ஸோ ஒரு செட்டில்டான ஆரஞ்சு. ஸோ இதே மாதிரி கலர்ஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி கீழே ரிப்பீட் ஆகிடும். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ இந்த சாரியோட ஸ்டார்டிங் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரௌன் கலரில் இருக்குன்னு. ஸோ ப்ரௌன் கலரில் வந்து வந்துடும். ஸோ இந்த கலெக்ஷன் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து கலெக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இந்த கலெக்ஷனில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சவுத் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஒர்த்தான சாரீ அப்படின்னு தான் வந்து சொல்லணும், நீங்கள் கொடுக்குற காஸ்ட்டுக்கு. பிகாஸ் இது சிங்கிள் சாரியாக போய் நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம கொடுக்குறத விட அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 200 ருபீஸ் ஆகுது, இல்லை 150 ருபீஸ் ஆகுது ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து வெரைட்டியாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. யாராவது இப்போ பார்சல் வாங்குறீங்க அப்படின்னா வந்து கொரியர் வாங்குறீங்க மட்டும் சாரீ ஆர்டர் பண்ணி அப்படின்னா வந்து அந்த சாரீ ஓப்பன் பண்ணும்போது தயவு செஞ்சு 360 வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் கீர்த்தி மேம் சேனலில் போனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 கொரியர்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ எதுலையுமே எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல. பலகை மாறி வர்றது, ஸோ எல்லாமே 100% இருக்குன்னு சொல்ல முடியாது. சில தவறுகள் வர்றது சகஜம்தான். அப்படி தவறுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் 360 டிகிரி வீடியோ எடுத்துருந்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா எங்களுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டேமேஜான சாரியை ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நாங்கள் அது வாங்கணும்னா நாங்களும் போய் திரும்ப போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வாங்கணும். இல்லைனா அந்த அமௌண்ட்டுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னும் போது எங்களுக்கு அந்த வீடியோ கொடுத்தா தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு அதனால் வந்து யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணும்போது வந்து 360 வீடியோ எடுத்துக்கோங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்குமே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் வந்து ஒரு புது கலெக்ஷனில் வந்து நம்ம சந்திக்கலாம். என்னைக்குன்னு தெரியல, நாளைக்கு கழிச்சா அப்படின்னு சொல்லி தெரியல. வீக்கெண்ட்னா கொஞ்சம் பிஸி ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்து மேபி மண்டேவாக இருக்கலாம். முடிஞ்சால் நாளைக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.